இன்னைக்கு நம்ம எபிசோட்ல இபிஎஸ் அவர்கள் ஆட்சிக்கு வந்த பிறகு தமிழகத்தில் வந்த புது புது மாற்றங்கள் என்ன, புது புது தோற்றங்கள் என்ன அப்படி மாதிரி பார்க்க போறோம். ஆனா அதுக்கு முன்னாடி ஆர்கே நகர்ல எந்தெந்த கேண்டிடேட்ஸ் எந்தெந்த கட்சியில நிக்க போறாங்க அப்படி மாதிரி பார்க்க போறோம். தமிழக விவசாயிகளோட நூதன போராட்டம் பத்தி பார்க்க போறோம். அண்ட் தொடர்ந்து வர நீர் வறட்சினால யானைகள் இறந்துட்டு வருது அப்படி மாதிரி விஷயம் இருக்கு, அதை பத்தி பேச போறோம். ஸோ லெட்ஸ் ஸ்டார்ட் தி ஷோ. கர்த்தா பேசுவான் அவடை. அடுத்த மாசம் ஆர்கே நகரில் நடக்க இருக்க எம்எல்ஏ எலெக்ஷன்ல எந்தெந்த கேண்டிடேட்ஸ் எந்தெந்த கட்சியிலிருந்து போட்டிடுறாங்க அப்படின்னு பார்த்துடலாம். ஸோ த நாமினிஸ் ஆர் TTV Dinagaran from AIDMK, Deepa from MGR Amma Deepa Peravai, NM Ganesh from DMK. Suspected nominees for BJP, Gautami or Gangai Amaran, and other parties are yet to decide. ஏங்க அவார்ட் ஃபங்க்ஷனை மட்டும் தான் அப்படிலாம் பேசணுமா? எலெக்ஷன் அப்படிலாம் பேசக்கூடாதா? சும்மா ட்ரை பண்ணி பார்த்தேன். சரி, விஷயத்துக்கு வரலாம். அதிமுகவோட துணை பொதுச் செயலாளர் டிடிவி தினகரன் அவர்கள் தான் வந்து ஆர்கே நகர் தொகுதியில் நிற்க போறாங்க அப்படின்னு அதிகாரப்பூர்வ செய்தி ஒன்று வந்திருக்கு. இப்போ எடப்பாடி பழனிசாமி அவர்களோட மனநிலை எப்படி இருக்கும் அப்படின்னா, கவர்மெண்ட் பஸ்ல லேடி சீட்ல உட்காந்து ஒரு ஆம்பளையோட மனநிலை தான் அவருக்கு இருக்கும். ஏன்னா எப்போ எந்த ஸ்டாப்ல எந்த லேடி ஏறுவாங்க, எப்போ நம்மளை எழுப்பிடுவாங்க அப்படின்னு ஒரு மனப்பீதியோடய உட்காந்துருப்பாருல, அந்த மாதிரி தான் வந்து அவர் இருப்பார். பட் இங்கே தான் ஒரு ட்விஸ்ட்டு. டிடிவி தினகரன் அவர்கள் என்ன சொல்லியிருக்காரு அப்படின்னா, எனக்கு முதல்வராகும் எண்ணம் இல்லை அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்காரு. இப்படி தான் பதவி ஆசை இல்லை அப்படிம்பீங்க, அதுக்கப்புறம் மக்கள் ஆசைப்பட்டால் அப்படிம்பீங்க, அதுக்கப்புறம் எல்லா எம்எல்ஏக்களையும் கையெழுத்து போட வைப்பீங்க, எல்லா எம்எல்ஏக்களும் இன்ப சுற்றுலா ரெசார்ட் வேற கூட்டு போவீங்க, அப்புறம் கவர்னரை காணும் வேற தேடுவீங்க, அதுக்கப்புறம் எல்லா கோட்டையும் அழிங்க, நான் முதல்ல இருந்து ஆரம்பிக்கம்பீங்க. பரவாயில்ல, பழகிருச்சு. அது மட்டும் இல்லாமல் டிடிவி தினகரன் அவர்கள் என்ன சொல்லியிருக்காரு அப்படின்னா, திமுக மட்டும் தான் எங்களுக்கு எதிர்கட்சி, மற்ற கட்சியான பிஜேபி, காங்கிரஸ் அந்த மாதிரி எந்த கட்சி வந்தாலும் எங்கள் பாசக்காரங்களோட அழைப்பேன், அண்ணன் அழைக்கிறார் அப்படின்னு ஒரு பேனர் மட்டும் தான் வைக்கல. அந்த அளவுக்கு ரொம்ப பாசத்தோட கூப்பிட்டுருக்காங்க டிடிவி தினகரன் அவர்கள். ஆர்கே நகர்ல டிஎம்கே சார்பா என்எம் கணேஷ் அப்படிங்கிற நிற்காரு. நிக்க வச்ச கையோட ஸ்டாலின் அவர்கள் என்ன சொல்லியிருக்காரு அப்படின்னா, ஆர்கே நகர்ல எங்களுக்கு ஒன்றும் பெரிய போட்டிலாம் கிடையாது அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்காரு. எம்ஜிஆர் அம்மா தீபா பேரவை கட்சி சார்பா தீபா அவர்களே நிற்கிறாங்க. இப்போ தீபா அவர்கள் என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னா, எங்களுக்கும் வந்து பெரிய போட்டிலாம் கிடையாது, ஆனால் வந்து டிஎம்கேயும் சசிகலா அவர்களும் தவிர யார் வந்தாலும் கூட்டணியாக ஏற்றுக்குவோம் அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்காங்க. சரி, இவங்க ரெண்டு பேரும் இப்படி சொல்ல பிஜேபியிலேருந்து கௌதமி அவர்களை நிப்பாட்டலாமா அல்லது கங்கை அமரன் அவர்களை நிப்பாட்டலாமா அப்படிங்கிற மாதிரி யோசிச்சுட்டு இருக்க சில செய்திகள் வந்துட்டு இருக்கு. எதுக்கு கௌதமி அவர்கள் அப்படின்னா, ஜெயலலிதா அவர்களோட மரணத்தில் மர்மம் இருக்கு அப்படின்னு சொல்லி பிரைம் மினிஸ்டர் நரேந்திர மோடி அவர்களை போய் பார்த்துட்டு வந்தாங்களவா, ஸோ அதனால மக்கள்கிட்ட நல்ல செல்வாக்கு இருக்கும் அப்படின்னு நினைச்சு கௌதமி அவர்களை நிப்பாட்டலாம் அப்படிங்கிற மாதிரி யோசிச்சுட்டு இருக்கலாம். பட் இது எதுவும் உறுதிப்பட செய்தி இல்லை அப்படிங்கிறதும் இங்கே தெரிவித்துக் கொள்கிறேன். எல்லா கட்சியும் இப்படி சொல்லிட்டு இருக்க இரட்டை இலை சின்னத்தில் போட்டியிட டிடிவி தினகரன் அவர்களுக்கு தகுதி இல்லை அப்படிங்கிற மாதிரி ஓபிஎஸ் அவர்கள் சொல்லியிருக்காரு. ஓபிஎஸ் அவர்களே, நீங்க இப்போ எப்படி இருக்கீங்க அப்படின்னா, டீமுக்கு வெளியே இருக்க அவுட் ஆஃப் ஃபார்ம் பிளேயர் மாதிரி இருக்கீங்க, சீக்கிரம் டீமுக்குள்ள வந்து ஃபார்ம் ஆகிறீங்க. ஓகே, ஒரு 170 தமிழக விவசாயிகள் வந்து டெல்லியில் பிரதமர் வீட்டு முன்னாடி நூதன போராட்டம் பண்ணியிருக்காங்க. என்ன டிமாண்ட் பண்ணாங்க அப்படின்னா, அந்த விவசாயிகளுக்கு வறட்சி நிவாரண நிதி கூடுதலாக கிடைக்கணும் அப்படின்னும், தமிழக விவசாயிகளோட கோரிக்கை ஏற்கப்படணும் அப்படின்னு சொல்லி போராட்டம் பண்ணியிருக்காங்க. என்ன நூதனமாக போராட்டம் பண்ணாங்க அப்படின்னா, இறந்த விவசாயிகளோட மண்டை ஓடுகளை வைத்து வேண்டும் அவங்க அற நிர்வாணமா, அதாவது கோமணத்தோடு வந்து போராட்டம் பண்ணியிருக்காங்க. நாட்டோட முதுகெலும்பு விவசாயம் அப்படின்னு சொல்லிட்டு விவசாயிய முதுகெலும்பு இல்லாமல் குனியவே வச்சிருக்கிறது வந்து ரொம்பவே கஷ்டமா இல்லை? புதுசாக 2 வீலர் அண்ட் 4 வீலர் வாங்கி நம்பர் ரெஜிஸ்டர் பண்ண போறீங்க அப்படின்னா கட்டாயமாக ஆதார் கார்டு, பேன் கார்டு அண்ட் மொபைல் நம்பர் முக்கியம் அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்காங்க. அண்ட் இந்த ரூல் வந்து ஏப்ரல்லேருந்து நடைமுறைக்கு வருது அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்காங்க. யாராவது பைக் வாங்க போறீங்க, கார் வாங்க போறீங்கன்னா அதுக்கு முன்னாடி ஆதார் கார்டு வாங்கிருங்க, அவ்வளோதான் சொல்லுவேன். இபிஎஸ் அவர்கள் கமல் நன்றி மறந்து விட்டார் அப்படின்னு சொல்லியிருக்காரு. எதனால் அப்படி சொன்னார் அப்படின்னா, கமல் ஒரு இன்டர்வியூல தமிழகத்தில் இப்போ நடந்துட்டு இருக்க ஆட்சி மாற வேண்டும் அப்படின்னு சொல்லியிருக்காரு. ஆனால் நன்றிங்க விட ரெஃபரன்ஸாக யூஸ் பண்ண காரணம் என்ன அப்படின்னா, விஸ்வரூபம் படம் ரிலீஸ் ஆகிறதுக்கு காரணமாக இருந்தது ஜெயலலிதா அவர்களோட ஆட்சி தான், அந்த ஆட்சியே மாறணும் அப்படின்னு கமல் சொல்றது தான் நன்றி மறந்த செயல் அப்படின்னு சொல்லியிருக்காரு. ஆனால் கமல் அவர்கள் என்ன சொன்னார் அப்படின்னா, விஸ்வரூபம் படம் ரிலீஸ் ஆகிறதுக்கு தடையா இருந்ததே ஆளுங்கட்சி தான் அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்காரு. இன்னைக்கு மார்ச் 15 வேர்ல்ட் கன்சூமர்ஸ் ரைட்ஸ் டே, அதாவது உலக நுகர்வோர் உரிமைகள் தினம். ஒருத்தன் 1 லட்ச ரூபா சம்பளம் வாங்குறான், இன்னொருத்தன் 20,000 ரூபா சம்பளம் வாங்குறான். ரெண்டு பேருமே ஒரு பொருள் வாங்க போறாங்க. அந்த பொருளுக்கு அவங்க செலுத்துற டாக்ஸும் அந்த வரியும் வந்து ஒரே மாதிரி தான் இருக்கு. அப்படிப்பட்ட நாம தான் கன்சூமர்ஸ். நம்ம சில ஷாப்பிங் மால் எல்லாம் போவோம், வேற கடையெல்லாம் போகும்போது பார்த்தோம் அப்படின்னா, ஒரு 300 ரூபா ப்ராடக்ட் வந்து 299 ரூபாய்னு போட்டிருப்பாங்க, அண்ட் 200 ரூபா ப்ராடக்ட் வந்து 199 ரூபாய்னு போட்டிருப்பாங்க. ஆனால் பில் பண்ணும்போதும் வந்து அதே 199 299 தான் இருக்கும். ஆனால் நம்ம பே பண்ற பார்த்தோம் அப்படின்னா 199க்கு 200ம் 299க்கு 300ம் பே பண்ணுவோம். நாம நினைக்கலாம் ₹1 தானப்பா அப்படின்னு. நாம ஒரு ஷாப்பிங் மாலில் ஆயிரக்கணக்கில் பர்ச்சேஸ் பண்ணுறோம். அந்த ஷாப்பிங் மால் ஆயிரக்கணக்கில் இந்தியா முழுக்க இருக்குது. ஸோ அப்படி பார்க்கும்போது லட்சக்கணக்கான கஸ்டமர்ஸ் அண்ட் வர அமௌண்ட் பார்த்தோம் அப்படின்னா கோடி கணக்கில் வருது. ஸோ இதெல்லாம் வந்து பிளாக் மணியாக தானே போகுது. நான் என்ன சொல்ல வரேன் அப்படின்னா, அந்த ₹1 வந்து கேட்கறது நம்ம உரிமை. அந்த டே இன்னைக்கு நம்ம வேர்ல்ட் கன்சூமர்ஸ் ரைட்ஸ் டே, இன்னைக்கு அந்த உரிமைகளை கேட்டு வாங்குவோம் அப்படின்னு தான் சொல்கிறேன். நீலகிரிஸ் பகுதியில் கடந்த 45 நாட்களுக்குள்ள 11 யானைகள் இறந்து விட்டன அப்படிங்கும்போது நிறைய செய்தியெல்லாம் வந்துட்டு இருக்கு. இதுக்கு என்ன காரணம் அப்படின்னா, அங்கே உள்ள நீர் வறட்சி காரணம் தான்
அப்புறம் போன வருடம் பருவமழை பொய்த்து விட்டது, இதுதான் மிகப்பெரிய காரணம் அப்படிங்கிற நிறைய பேர் சொல்றாங்க. இது தொடர்ந்துகிட்டே வந்துச்சு அப்படின்னா நீலகிரி பகுதியில் இருக்க நிறைய வனவிலங்குகள் அழிந்துவிட அபாயமும் நிறைய இருக்கு அப்படிங்கிற நிறைய பேர் சொல்றாங்க. இப்போ கருத்தாவுடை இபிஎஸ் அவர்கள் தமிழ்நாட்டில் ஆட்சிக்கு வந்த பிறகு வந்த மாற்றங்கள் என்ன, வந்த தோற்றங்கள் என்ன அப்படிங்கிற பத்தி நிறைய பேச போறோம். இபிஎஸ் அவர்கள் ஆட்சிக்கு வரும்போதே பார்த்தீங்கன்னா பல சங்கடங்கள், பல பிரச்சனைகள், எம்எல்ஏக்குள்ள குளறுபாடு, யார் ஒரிஜினல் அதிமுக யார் ஒரிஜினல் அதிமுக இல்லை அப்படின்னு சொல்லி அப்புறம் கஷ்டப்பட்டு ஆட்சிக்கு வந்த பிறகு வந்து அவர் தினமும் ஒரு 10 திட்டத்தில் கையெழுத்து போட்டாரு. பட் கையெழுத்து போட்டதுக்கு அப்புறமும் பார்த்தோம் அப்படின்னா அவர் நிறைய திட்டங்கள் வந்து செயல்படலை அப்படின்னு சொல்லி ஒரு அரசு அதிகாரி சொல்றதா ஒரு நாளிதழில் சொல்லியிருக்காங்க. அது எவ்வளவு தூரத்துக்கு உண்மை அப்படிங்கிறது தெரியல. இந்த 16/3/2017 வரைக்கும் பார்த்தா இபிஎஸ் அவர்கள் ஆட்சிக்கு வந்து 1 மாதம் ஆகுது. இந்த 1 மாத காலத்தில் இபிஎஸ் அவர்கள் எல்லா பிரச்சனையும் சாதுரியமாக கையாண்டாரா அப்படின்னு பார்த்தா கொஞ்சம் சந்தேகத்துக்குரிய விஷயம் தான். ஏன்னா எல்லா விஷயத்திலையும் மக்களும் அரசியல்வாதிகளும் தான் போராடி இருக்காங்க. உதாரணம் சொல்ல போனால் ஹைட்ரோ கார்பன் ப்ராஜெக்ட், தமிழக மீனவர் சுட்டுக்கொலை, குடிநீர் தட்டுப்பாடு, எல்லா விஷயம் சொல்லலாம். இப்போ எல்லா விஷயமும் ஈஸியாக கிடைக்க வேண்டிய விஷயங்கள் எல்லாமே மக்கள் போராடி பெறணும் அப்படிங்கிற மாதிரி இருக்கிறதுனால கொஞ்சம் யோசிக்க வேண்டிய விஷயம். தமிழ்நாட்டில் பல பகுதிகளில் பல பிரச்சனைகள் இருந்துட்டு இருக்கு. ஆனால் தமிழ்நாட்டில் இப்போ இருக்க கட்சிகளுக்கு இருக்க முக்கிய பிரச்சனை என்ன அப்படின்னா ஆர்கே நகர் தொகுதியில் ஜெயிக்கணும் அப்படிங்கிறது. ஆர்கே நகர் தொகுதியில் ஜெயிக்கணும் அப்படிங்கிறதுல எந்த ஒரு மாற்று கருத்தும் இல்லை. அதுக்காக மற்ற இடங்களில் உள்ள மக்களும் முக்கியம் தானே. அவங்களோட நடன கருத்தில் கொண்டு அவங்களுக்கான திட்டங்களை விரைவில் செயல்படுத்தணும். அதுதானே ஒரு சரியான அரசா இருக்கும். என்னதான் ஆச்சு சாம்பல் மேடிலும் சூழும் புகை மடலும் அப்படின்னு ஸ்மோக்கிங் கேம்பெயின் ஆட் வரும்ல, அந்த மாதிரி தான் தமிழ்நாடோட நிலைமை இருக்கு. என்னதான் ஆச்சு தமிழ்நாடுக்கு குடிநீர் பஞ்சமும் போராட்டமும் அப்படின்னு 16/3/2017 தமிழக அரசோட பட்ஜெட் தாக்கல் செய்யப்படுது. பொதுவாக சென்ட்ரல் கவர்மெண்டோட பட்ஜெட் தாக்கல் செய்யப்படும் போது நமக்கு எந்த ட்ரெயினுமே அலாட் பண்ணாமல் ஏமாற்றத்தை கொடுப்பாங்க. இந்த வருஷம் தமிழக பட்ஜெட்டில் நமக்கு என்னென்ன திட்டங்கள்லாம் வரப்போகுது, என்னென்ன திட்டங்கள் நமக்கு பயன் தரப்போகுது, என்னென்ன திட்டங்கள்லாம் பயன் தர போகிறது இல்லை அப்படிங்கிறது 16/3/2017 அப்புறம் தான் தெரிய வரும். அந்த பட்ஜெட் பற்றி நம்ம இன்னொரு எபிசோடில் கண்டிப்பாக நிறையவே பேசலாம். போன எபிசோட்ல உங்களோட கருத்தெல்லாம் அப்படியே கல்வெட்டில் பதிக்கிற மாதிரி எல்லாத்தையும் அப்படி கமெண்ட் பாக்ஸில் டைப் பண்ணிருந்தீங்க. அதில் ஒரு சில கருத்துக்களை இப்போ வாசிக்கிறேன். பெண்களுக்கு பாலிடிக்ஸ் பற்றின நாலேஜ் கண்டிப்பாக வேணும், அப்போ தான் ஹெல்த்தான கவர்மெண்ட் கிடைக்கும், அதை பற்றி பேசுங்க அப்படின்னு பானுசங்கர் ரவி அப்படிங்கிற கமெண்ட் பண்ணியிருக்காரு. கண்டிப்பாக பிரதர், பெண்களுக்கு அரசியல் நாலேஜ் வேணும். ஏன்னா நாம வெளியில் போயிடுவோம், நம்மளோட ஃபியூச்சர் ஜென்ரேஷன் அதாவது கிட்ஸ் எல்லாம் அவங்க தான் வளர்க்குறாங்க. ஸோ அவங்களுக்கு தான் ஒரு போதுமான அரசியல் நாலேஜ் வேணும். யுவர் சென்ஸ் ஆஃப் ஹியூமர் இஸ் டூ குட் அலாங் வித் த மெசேஜ் தட் ஷுட் பி கன்வேட். எதை எப்படி கொடுத்தா மக்கள் ஏற்றுப்பாங்கன்னு கரெக்டாக தெரியுது அப்படின்னு கௌதம் அரவிந்த் அப்படிங்கிற கமெண்ட் பண்ணியிருக்காரு. அப்படிங்களா, ரொம்ப நன்றிங்க. கருத்து சொன்னாலும் கடுப்பாகாத மாதிரி சொல்லணும் அப்படிங்கிறது என்னோட பர்சனல் யூஎஸ்பி. ஸோ அதனால் அதே மாதிரி சொல்கிறோம், காமெடியாக சொல்கிறோம். தொடர்ந்து எங்கள் ஷோ பாருங்க அப்படின்னு சொல்லிக்கிறேன். ஐம் அன் IAS aspirant. Do some more about current trending topics rather than cinema and I like your attitude. பக்கத்து வீட்டு பையன் போல இருக்கிறீங்க. குட், கீப் இட் அப். ஆஷிக் ஹமீத் அப்படிங்கிற சொல்லியிருக்காரு. கண்டிப்பாக பிரதர், நீங்கள் IAS படிக்கிறீங்க அப்படிங்கிறது ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. உங்களோட படிப்புக்கு எவ்வளோ தூரத்துக்கு ஜென்ரல் நாலேஜ் எங்கள் ஷோ ஹெல்ப் பண்ணும் தெரியல. ஆனால் கண்டிப்பாக கரண்ட் அஃபேர்ஸ் பற்றி எல்லா டீட்டெயில்ஸ் உங்களுக்கு சொல்லுவோம். கண்டிப்பாக பாருங்கள். ப்ளீஸ் டோன்ட் லிசன் டு அதர்ஸ் அண்ட் சேஞ்ச் யர் பாடி லாங்குவேஜ். ஐ வாட்ச் யுவர் ஷோ அண்ட் ரெக்கமெண்ட் டு அதர்ஸ் ஒன்லி ஃபார் யர் கூல்னஸ் அண்ட் தட் பாடி லாங்குவேஜ் அப்படின்னு ஹாஷிக் ரூபன் அப்படிங்கிற சொல்லியிருக்காரு. ரொம்ப நன்றி பிரதர். அந்த கையை கட்டின பையன் மட்டும் கையில் கிடைக்கட்டும், சமத்தியாக கவனிச்சிடும், சரிங்களா? ஐ ஹவ் நவர் மிஸ் திஸ் ப்ரோக்ராம் KPA. கீப் அப் த குட் ஒர்க். மை ஃபேவரட் ப்ரோக்ராம் இன் பிஹைண்ட் வுட்ஸ் KPA அப்படின்னு ஹேஷ்டேக் வேறு போட்டிருக்காரு பிரவீன் சந்திரன் அப்படிங்கிறவர். ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. நிறைய ஷோ இருக்கும்போது நம்ம ஷோ மட்டும் குறிப்பாக சொன்னது மாதிரி ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. அந்த தவுல்காரன் ஆஷிக் இருக்கான்ல, அவன் காதில் விழுற மாதிரி அந்த அண்டர் லிஸ்டோட போய் கமெண்ட் பண்ணிடுங்க, ஓகேயா? 16/3/2017 இபிஎஸ் அவர்கள் தமிழ்நாட்டுக்கு ஆட்சிக்கு வந்து 1 மாதம் ஆகுது. அவரோட ஆட்சியில் உங்களுக்கு என்ன விஷயம் பிடிச்சது, திருப்திகரமாக இருந்ததா, திருப்திகரமாக இல்லையா, இப்படி செஞ்சிருக்கலாம், இப்படி செஞ்சிருக்க கூடாது, இதில் செவி சாய்த்திருக்கலாம், இதில் செவி சாய்த்திருக்க வேண்டாம் அப்படிங்கிற நினைக்கிற விஷயங்களா கீழே கமெண்ட் பண்ணுங்க. கண்டிப்பாக உங்களோட கமெண்ட்ஸ்க்கு நாளைக்கு ரிப்ளை பண்ணுறேன், ஓகே? இப்போ எலெக்ஷன் கமிஷன்லயும் வந்து என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னா ஆர்கே நகருக்கு எந்த புதிய திட்டங்களும் அறிவிக்க கூடாது அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்காங்க. ஒருவேளை அந்த திட்டங்கள்லாம் சொல்லாம இருந்து வேற திட்டங்கள் அறிவிக்கலாம் அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருந்தாங்கன்னா பல வேட்பாளர்கள் என்ன மாதிரி வாக்குறுதி எல்லாம் கொடுப்பாங்க அப்படிங்கறத இதுல பாருங்க. என்ன நீங்க பஞ்சாயத்து தலைவர் ஆக்குனா என் வீட்டு தோட்டத்துல, கிணத்துல, ஊத்துல எல்லாத்துலயும் பால் வர ஏற்பாடு பண்றேன். எனது அருமை குடிமக்களே, அந்த வள்ளியோட தோட்டத்துல பால் தான் வந்தது. ஆனா என்னுடைய தோட்டத்துல வீரத்தின் அடையாளமா குலதெய்வத்தின் அருளால அல்ல குறையாத சாராயம் வருது. போய் குடிச்சு